சென்ட்ரல் பேங்க் கோலப்பன் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அசோசியேஷன் லீடராக இருந்தவர், ரிட்டையர்ட் ஆகிட்டார். இப்போ இன்னைக்கு வந்து அவங்க அம்மா இறந்து முதல் ஆண்டு, 3வது ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு. அதனால என்ன பண்ணாருனாக்கா, நீ முந்தின நாள் கான்டாக்ட் பண்ணி, பிரதர் இது மாதிரி நான் வந்து அம்மா இறந்துட்டாங்க, 3வது வருஷம் ஆகுது, இந்த நினைவு அஞ்சலி வந்து நம்ம வந்து சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அடக்கமான இடத்துல வந்து நான் 100 பேருக்கு அன்னதானம் பண்ண போகிறேன், இதுக்கு யாராவது பர்மிஷன் கேட்கணுமான்னாரு. இதுக்கு என்ன பிரதர், நம்ம இடத்துக்கு போய் நான் பர்மிஷன் அப்படின்னு அங்கே பக்கத்தில் சார்லஸ் இது இங்கே பட்டாபுரமில், ஆமாம், அங்கே தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பண்ணிங்க சார். அப்புறம் ஆனந்தன் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்தேன், பிரதர் பேசினார். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல பண்ணதாக நாங்கள் எல்லாமே முடிவு பண்ணியிருக்கோம். எதுவாக இருந்தாலும் நல்ல கூட்டங்கள் வந்துட்டு இருக்கணும். இந்த இடம் வந்து ஒரு இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுற இடமா இந்த இடம் அமையணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். சகோதரர் வந்து ஒரு 100 பேருக்கு அன்னதானம் நீங்கள் பண்ண போகிறாரு, ரெடியாக வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு என் பேர் கோலப்பன், சென்ட்ரல் பேங்க் எஸ்எஸ்டி அசோசியேஷன் வந்து லீடராக இருந்தேன். அது மட்டும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, லீடர்னாக்கா ரிட்டையர்ட் பேருக்கு அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பேரில் கோலன், அவர் தான் எங்கள் தாத்தா, அவர் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு 2-3 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். என்னோடய சொந்த பணம் தான், யார்கிட்டையும் டொனேஷன்லாம் வாங்குறது. இப்போ கூட இந்த ஒரு போஸ்ட் போடும்போது 2 பேர் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க, டொனேஷன் தரேனுங்க. வேணாங்க, நான் என்னோடய சொந்த பணத்தில் தான் பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன். முதலாண்டு வந்து ஒரு 20 ஆட்டோ தொழிலாளர் கூப்பிட்டு ஒரு அரிசி 20 கிலோ அரிசி, மளிகை சாமான்லாம் கொடுத்தேன். போன வருஷம் வந்து ஒரு முதியோர் இல்லத்துக்கு எடுத்து போய் கொடுத்தேன். இந்த வருஷம் வந்து இங்கே பண்ணணும், இனிமேல் இங்கே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவலில் அந்த ட்ரஸ்ட் மூலயமா இன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் ஆதரவு கொடுத்து, அதேமாரி நீங்கள் ஏதாவது மனசில் நினச்சிருந்தா கூட இங்கே வந்து பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா, எப்போவும் எங்களுடைய விருப்பம் என்னன்னாக்கா, இந்த இடம் வந்து 365 டேஸும் மக்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆவல். ஏன்னா இன்றைக்கி வந்தோம், 1 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த காக்கா அந்த பக்கம் போகிறது கிடையாது அப்படின்னு இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக இன்றைக்கி ஒரு பேனர் வச்சு, ஏன் பேனர் வச்சோன்னாக்கா, இது மற்றவங்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வச்சது. இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் உங்களை வாழ்த்துகளோடு, தலைவரோட வாழ்த்துகளோடு. தலைவர் பற்றி பேசுகிறாங்க ஒரே 2 மினிட்ஸு. இவர் வந்து நான் இதுவரையும் பழகினதே இல்லை. இவங்கெல்லாம் போய் பழகிருக்காங்க, நான் பழகினதே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் நானே வெட்கி தலை குனிகிறேன். ஏன்னா எங்களால் வந்து ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்ட முடியல. பேங்க் பேர் தான் பந்தா, பேங்கில் வேலை செஞ்சோம், ரிட்டையர்ட் ஆனோம், பேங்கில் வேலை செஞ்சோம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியல. ஆனால் இப்போது நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு எங்கள் தாத்தா பேரில் ட்ரஸ்ட் வச்சுருக்கிறதுல ஒரு கேர்ளுக்கு வந்து இதில் விழுப்புரம் மெடிக்கல் காலேஜில் கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பிஎஸ்சி டிகிரி படிக்கிறாங்க. அவங்களுக்கு மாதம் 5000 ரூபா கொடுக்குறேன். அப்புறம் வந்து எங்கள் சொந்த ஊரில் வந்து 80% மேலே ஆதிராவிட நல்ல பள்ளியில் படிக்கிறாங்க. உயர்நிலை பள்ளியில் 10th மார்க்கில் வந்து 80% மார்க் எடுத்தாக்கா மாதம் 1000 ரூபாய்